ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். 13/9/2025க்கான கேரளா லாட்ரி சார்ட் கெஸ்ஸிங் பார்க்க போகிறோம். ஸோ வாங்க இன்றைக்கான கெஸ்ஸிங் பார்க்கலாம். ஸோ இன்றைக்கான கெஸ்ஸிங் பார்க்குறதுக்கு முன்னாடி ஒரு ஃபாலோயிங் நம்பர்ஸ் நம்ம சொல்லியிருப்போம், சரிங்களா? ஸோ அதை மறுபடியும் பார்த்தப்ப எவ்வளோ நாள் ஆனாலுமே நமக்கு பார்த்தீங்கன்னா கரெக்டாக இருக்குது, சரிங்களா? ஸோ அந்த நம்ம கெஸ்ஸிங் உங்களுக்கு வேணும்னா கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள், நான் சொல்கிறேன், சரிங்களா? லாங் ஃபாலோவாக தான் இருக்கும், ஆனால் நமக்கு கம்பல்சரி அந்த பேட்டர்ன் பார்த்தீங்கன்னா வந்துடுது, சரிங்களா? ஸோ இன்றைக்கான கெஸ்ஸிங் பார்க்கலாம். ஸோ இன்றைக்கான கெஸ்ஸிங்கில் 756. ஸோ அந்த ரிசல்ட் எல்லாமே நம்ம ஃபுல் டோட்டல் பண்ணிக்கிறோம், சரிங்களா? 756 ஃபுல்லாக டோட்டல் பண்ணுற நம்பர் என்னென்னு பார்த்துக்குங்க. 5 6 5 6 நமக்கு பார்த்தீங்கன்னா 11, சரிங்களா? 5 6 11, 11 7 சேர்த்தோம்னா நமக்கு 17, சரிங்களா? 11 7 சேர்ந்தா நமக்கு 18, சரிங்களா? 11 7 சேர்த்தா நமக்கு 18. 6 5 பார்த்தீங்கன்னா நமக்கு 11. இதை நம்ம டோட்டல் பண்ணோம்னா 17, சரிங்களா? இப்போ 18 நாளுக்கு நம்ம இங்கே நமக்கு ரிசல்ட்டில் பார்க்கணும், சரிங்களா? ஸோ இங்கேருந்து நமக்கு 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 13 14 15 16 17 18. ஸோ 18 அப்படிங்கிற நம்பர் பார்க்கும்போது நமக்கு 045, சரிங்களா? 045க்கு நமக்கு அடுத்த நாள் ரிசல்ட் பாருங்கள். 650 பிசி நம்பர் பாஸ், சரிங்களா? இப்போ 650 ஃபுல் டோட்டல் பண்ணோம் நமக்கு 11, சரிங்களா? 11க்கு இங்கேருந்து நேராக பண்ணுறோம். 1 2 3 4 5 6 7 8 9 10 11. 11ஆம் தேதிக்கு நேராக நமக்கு 3 3 7ன்னு இருக்குது, சரிங்களா? 3 3 7ன்னு இருக்குது. 3 3 7லேருந்து நமக்கு ஏசி நம்பர் 37 அப்படி நம்பர் எடுத்துக்கலாம். 37 அப்படி நம்பர் எடுத்து நமக்கு பிசியில் 73 அப்படி நம்பர் அடிச்சிருக்காங்க, சரிங்க? ஏசின்னு வச்சுக்கலாம், அடுத்து நம்ம பிசி வச்சுக்கலாம். நமக்கு 73 அப்படி நம்பர் வந்துருச்சு, சரிங்களா? நமக்கு காமனாக இங்கே எடுக்கிற நம்பர் பார்த்தோன்னா ஏசிலேருந்து எடுத்திருக்காங்க, சரிங்களா? நெக்ஸ்ட் பார்த்தோன்னா 773 ஃபுல்லாக டோட்டல் பண்ணோம்னா 17 7 7 14 14 3 நமக்கு 17, சரிங்களா? 17க்கு 17 நாள் நம்ம பார்த்தோன்னா இப்போ நம்ம எப்படி பார்த்தோமோ அதே மாதிரி பார்க்கணும், சரிங்களா? டைரெக்டாக 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 13 14 15 16 17, சரிங்களா? 17க்கு நமக்கு இந்த இடத்துல 412ன்னு சொல்லியிருக்கு, சரிங்களா? ஸோ 412லேருந்து நமக்கு நம்பர்ஸ் வரணும். ஸோ இதுக்கு மேட்சிங்கான கெஸ்ஸிங் பார்க்கலாம். இங்கே நமக்கு ஃபஸ்ட்டு 0, சரிங்களா? 0 பி போர்டு 0 1 2 3 4 5 கழிச்சு நமக்கு பி போர்டு 0, திரும்ப 1 2 3 4 1 2 3 4 கழிச்சு நமக்கு பார்த்தீங்கன்னா 0 அப்படின்னு சொல்லியிருக்கு. மறுபடியும் சி போர்டு இந்த இடத்துல நமக்கு 0 அப்படின்னு சொல்லியிருக்கு. இந்த மாதிரி நமக்கு கணக்கு கரெக்டாக இருக்கும். 67க்கு நமக்கு ஒரு ஏபி 76. மறுபடியும் இந்த 0வுக்கு பார்த்தீங்க அப்படின்னா ரெண்டாவது உள்ள 0வுக்கு பார்த்தீங்கன்னா 22. இங்கே 67க்கு நமக்கு ஏபி 67, 22க்கு நமக்கு ஏசி ஒரு 22. ஸோ இந்த 0வுக்கு நேராக நமக்கு இந்த இடத்துல 02 எடுத்துக்கணும், சரிங்களா? நமக்கு 02 அப்படின்னு சொல்லி வரும்பொழுது இங்கே நமக்கு 67ங்கிறது ஏபி, 22ங்கிறது ஏசி, சரிங்களா? 02 அப்படிங்கிற நமக்கு பிசியில் வர்றதுக்கான சான்ஸ் இருக்குது, சரிங்களா? 02 அப்படிங்கிற நம்பர் பிசியில் வர்றதுக்கான சான்ஸ் இருக்குது. அப்போது இங்கே 412லேருந்து நமக்கு 37 ஏசி 37 அப்படிங்கிற நம்பர் எடுத்துக்கலாம். 05 எடுத்துருக்காங்க. இங்கே நமக்கு ஏசி 42 இந்த நம்பர் எடுத்தாங்கன்னா நமக்கு ஏசியில் வர்றதுக்கான சான்ஸ் இருக்குது. 402 அப்படி நம்பர் வர்றதுக்கான சான்ஸ் இருக்குது, சரிங்களா? 402 அல்லது 102 அப்படின்னு சொல்லிட்டு வர்றதுக்கு சான்ஸ் இருக்குது. ஸோ எடுத்து ட்ரை பண்ணி பாருங்கள். 402 102 அப்படி நம்பரை எடுத்து ட்ரை பண்ணி பாருங்கள், சரிங்களா? அதே மாதிரி 412 அப்படி நம்பரை ஏபிஎஸ்சி பிசியில் பிரித்து எடுத்து ட்ரை பண்ணி பாருங்கள். 41 14 12 21. ஸோ அந்த மாதிரி நம்ம பார்த்திங்கன்னா பிரித்து எடுத்து ட்ரை பண்ணி பாருங்கள், வரதுக்கான சான்ஸ் இருக்குது. ஸோ அந்த நம்ம பிசி பேட்டர்ன் என்ன அப்படிங்கிறத நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஸோ பார்த்துக்குங்க.
நம்ம ஏற்கனவே தெரிஞ்ச பேட்டர்ன் தான் உங்களுக்கு எல்லாத்துக்குமே சரிங்களா. ஸோ இப்போ இருக்குது. ஸோ அதனால் நான் உங்களுக்கு ரிமெம்பர் பண்ணுறேன். அதாவது உள்ள வந்து பார்த்தீங்கன்னா, உள் நம்பர் இருக்கு பார்த்தீங்களா, உள் நம்பர் டோட்டல் பண்ணால் 7 அப்படிங்கிற நம்பர் வரணும் சரிங்களா. ஸோ எடுத்துக்காட்டுக்கு இங்கே இருக்குது பார்த்துக்குங்க. 313 சரிங்களா. 313 மொத்தமாக டோட்டல் பண்ணோம்னா 3 3 6 1 கூட்டினா 7. இந்த பிசி நம்பர் 73 அப்படிங்கிற நம்பர் இனிவரும் நாட்களில் வரணும் சரிங்களா. ஸோ ஏற்கனவே வந்தது வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதத்தில் நமக்கு 502 டோட்டல் பண்ணால் 7. இந்த பிசி நம்பர் 51 நமக்கு ரிட்டன் ஒரு 51 சொல்லி வந்திருக்கு. ஸோ நெக்ஸ்ட்டு எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்க அப்படின்னா 502 சரிங்களா. டோட்டல் பண்ணால் 7. அடுத்த நாள் பிசி 60 அப்படிங்கிற நம்பர் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வரணும் சரிங்களா. நமக்கு ஏபிஎஸ்சி பிசிலே நமக்கு வந்துடும் சரிங்களா. இருந்தாலும் பிசி மட்டும் உங்களுக்கு காட்டுறேன். 06 சரிங்களா. இது நமக்கு பிசி மட்டும் எடுத்து ட்ரை பண்ணுறவங்க யூஸ்ஃபுல்லாக இருக்கும். 60 திருப்பினா 06 நமக்கு திருப்பி தான் எடுத்து ட்ரை பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ இது உங்களுக்கு விருப்பம் இருந்தால் நீங்களும் செக் பண்ணி பார்த்துட்டு எடுத்து ட்ரை பண்ணுறவங்க ட்ரை பண்ணி பாருங்கள். ஆனால் உள்ளே வந்து பார்த்தீங்கன்னா டோட்டல் பண்ணுற நம்பர் நமக்கு வந்து பார்த்திங்கன்னா 7 அப்படிங்கிற நம்பர் இருக்கணும். 3 4 7. அடுத்த நாள் பிசி 04. இந்த 04 அப்படிங்கிற நம்பர் பார்த்தீங்க அப்படின்னா அந்த மாதத்தில் வரல. ஆனால் நீங்கள் ஏபிஎஸ்சி பிசி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சீக்கிரமாக வந்திருக்கும் சரிங்களா. நான் சொல்கிறது பிசி மட்டும் சொல்கிறேன் சரிங்களா. இங்கே வந்திருக்கு பாருங்கள். ஸோ மாதம் தங்கினாலுமே நீங்கள் வந்து மனசு தளராமல் நீங்கள் எடுத்து ட்ரை பண்ணிங்கன்னா பிசி மட்டும் வர்றதுக்கான சான்ஸ் அதிகமாகவே இருக்குது சரிங்களா. ஏபிஎஸ்சி பிசின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சீக்கிரமாக வந்துடும். நான் பிசிக்கு மட்டும் சொல்கிறேன் சரிங்களா. நெக்ஸ்ட்டு ஸோ நான் இதில் ஏதாவது விடுபட்டிருந்தாலும் நீங்கள் நல்லா பார்த்துக்குங்க சரிங்களா. அதாவது உள்ள டோட்டல் பண்ணுற நம்பரு 7 அப்படிங்கிற நம்பர் இருக்கணும் சரிங்களா. ஸோ நான் பார்த்த வரைக்கும் இவ்வளோ தான் இருக்குது சரிங்களா. நான் ஏதாவது விட்டுருந்தாலும் அதையும் நீங்கள் பார்த்துட்டு அடுத்த நாள் வந்திருக்கா அப்படிங்கிறத செக் பண்ணிக்கோங்க சரிங்களா. உள்ளே நமக்கு டோட்டல் பண்ணுற நம்பரு 7 அப்படிங்கிற நம்பராக இருக்கணும் சரிங்களா. அப்படி இருந்துச்சு அப்படின்னா அடுத்த நாள் வர பிசி நம்பர் நமக்கு பிசிலேயே நமக்கு வந்து ரிட்டன் வருது சரிங்களா. 1 3 4 2 6 5 1. ஸோ நான் பார்த்த வரைக்கும் இல்லை ஃப்ரெண்ட்ஸ் சரிங்களா. ஸோ இதுக்கப்புறமும் ஏதாவது இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் செக் பண்ணி பாருங்கள் சரிங்களா. அடுத்த நாள் வர பிசி நம்பர் சரிங்களா. பிசி நம்பர் வந்து பார்த்திங்கன்னா அடுத்தடுத்த நாட்கள் நம்ம பிசியில் மட்டும் எடுத்து ட்ரை பண்ணுற மாதிரி இருக்கும். பாருங்கள் இங்கே இருக்குது பாருங்கள் 106 டோட்டல் பண்ணால் 7 தான். அடுத்த நாள் பிசி 66. இந்த 66 அப்படிங்கிற நம்பரு பிசிலே நமக்கு வரணும் சரிங்களா. இன்னுமே நமக்கு வரல. ஆக நம்ம முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா இப்போ இந்த மாதத்துலேயே வந்து ஒரு என்ட்ரு பண்ணி நமக்கு வந்து பார்த்திங்கன்னா 366 அப்படிங்கிற நம்பர் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஃபாலோவிங்கில் கொடுத்துருந்தோம். எடுத்து ட்ரை பண்ணுறவங்க ட்ரை பண்ணுங்கன்னு சொல்லியிருந்து அப்போது வந்துச்சு அப்படின்னா 366 வர்றதுக்கான சான்ஸ் இருக்குது. நான் ஒரு கால்குலேட்டர் மெத்தடில் சொல்லியிருந்தேன் 363 பாக்ஸ் பண்ணி வர்றதுக்கான சான்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ இந்த 66 பிசிலேயே நமக்கு வந்து பார்த்திங்கன்னா 66 அப்படிங்கிற நம்பர் வர்றதுக்கான சான்ஸ் இருக்குது. ஸோ எடுத்து ட்ரை பண்ணுறவங்க 366ன்னு கூட நீங்கள் எடுத்து ட்ரை பண்ணலாம் சரிங்களா. ஸோ நமக்கு வந்த வரைக்கும் இந்த 66 மட்டும்தான் பெண்டிங்கில் இருக்குது. ஆனால் நமக்கு ஃபுல்லாக நீங்கள் ஒவ்வொரு நாளைக்கு ஒவ்வொரு செட் எடுத்து ட்ரை பண்ணாலுமே நமக்கு வந்து பார்த்திங்கன்னா நல்ல லாபம் தான் இருக்கும். 30 நாளுமே ஒரு செட் எடுத்து ட்ரை பண்ணாலும் நமக்கு லாபம் தான் சரிங்களா. அதனால் கம்மியாக எடுத்து ட்ரை பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக இந்த பேட்டர்னில் நமக்கு நம்பர்ஸ் வந்துக்கிட்டு தான் இருக்குது சரிங்களா. இங்கே பாருங்கள் 6 இது 6 டோட்டல் பண்ணுற நம்பர் 7 சரிங்களா. நீங்கள் இருந்தாலும் நான் செக் பண்ணுறது இல்லாமல் நீங்களும் தனியாக செக் பண்ணி பாருங்கள் வந்திருக்கா அப்படிங்கிறத. ஏன்னா இந்த மாதம் நமக்கு பார்த்திங்கன்னா 502 டோட்டல் பண்ணால் 7 51 ரிட்டன் நமக்கு உடனே வந்துருச்சு சரிங்களா. அதே மாதிரி இந்த 73 உடனே வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. எடுத்து ட்ரை பண்ணுறவங்க ட்ரை பண்ணுங்கள் சரிங்களா. ஸோ 32 இந்த 32 அப்படிங்கிற நம்பரும் நமக்கு வரணும் பிசியில். அது இல்லாமல் நம்ம முதல் நாள் நம்ம கூட்டியே நம்ம வந்து பார்த்தோன்னா 32 ஏபிஎஸ்பியில் வரணும்னு சொல்லியிருந்தேன். அதே மாதிரி 32 23 அப்படிங்கிற நம்பரும் வரணும் பிசிலே வரணும். அதே மாதிரி 66 அப்படிங்கிற நம்பரும் வரணும். ஆனால் அதுக்கப்புறம் அடித்த அந்த 52 7 அப்படிங்கிற நம்பர் உள்ளே இருக்கிற நம்பரு 51ங்கிறது நமக்கு உடனே வந்துருச்சு சரிங்களா. ஸோ இன்னும் பெண்டிங்கில் இருக்குது
இது எத்தனை நாளா ஆனாலுமே நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா வரும். சரிங்களா? நீங்க ஃபாலோ பண்றது ஸ்டார்ட்டிங்கே நெறைய எடுத்து ட்ரை பண்ணாம, ஸ்லோவா மூவ் பண்ணீங்க அப்புட்ன்னா, நல்ல ஒரு வின்னிங் கிடைக்கும். சரிங்களா? ஸோ இதுக்கு முன்னாடி நம்ம பார்த்த வரைக்கும் எல்லாமே நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா வந்திருக்கு. இப்போ உள்ளது லாஸ்ட்டா உள்ளது மட்டும் தான் நமக்கு இன்னும் பெண்டிங்கில இருக்கு. அதுவுமே இது 3மே நீங்க வந்ததுக்கப்புறம் கூட நீங்க எடுத்து ட்ரை பண்ணி பாருங்க. ஒண்ணும் பிரச்சனை இல்ல. இந்த 32, 23, 66 ஸோ இந்த பேட்டர்ன் வந்து பார்த்தீங்கன்னா, ஃபுல்லா நீங்க செக் பண்ணி கூட பார்த்துக்கங்க. இப்போ வரதும் நீங்க வருதான்னு செக் பண்ணி பார்த்துட்டு கூட நீங்க எடுத்து ட்ரை பண்ணுங்க. இதெல்லாம் ஞாபகம் வச்சுக்கங்க. உள்ள டோட்டல் பண்ற நம்பர் 7 அப்படின்னு சொல்லி இருந்துச்சு அப்புட்ன்னா, அடுத்த நாள் வர பிசி நம்பர் வந்து பார்த்தீங்கன்னா, நமக்கு வருது. சரிங்களா? ஸோ நமக்கு பாருங்க, ஒரு 2 மாசம் கேப் ஆனாலுமே நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா, அந்த 40 அப்படிங்கிற நம்பர் அடிச்சிருப்பாங்க. ஸோ அதே மாரி இங்கேயும் பாருங்க, இத்தன நாள் கேப் ஆனாலுமே அந்த 06ங்கிற நம்பர் அடிச்சிருக்காங்க. ஸோ அதே மாரி இங்க நமக்கு உடனே வந்துருச்சு. ஸோ இந்த நம்பரும் உடனே வரதுக்கான வாய்ப்பு இருக்கனால நம்ம சொல்லியிருக்கேன். இந்த 66மே நமக்கு வந்து நீங்க ஏபிஏசி பிசின்னு எடுத்து ட்ரை பண்ணீங்கன்னா, உடனே வந்துரும். சரிங்களா? அத நான் சொல்ல மறந்துட்டேன் பாருங்க. ஏபிஏசி பிசின்னு எடுத்து ட்ரை பண்ணீங்கன்னா, 04ங்கிற நம்பர்லாம் பாருங்க, அந்த நாளே அந்த மாசத்திலேயே வந்திருக்கும். இங்க 60ங்கிற பாருங்க. 2 அடுத்த நாளே ஒரு நாள் விட்டு அடுத்த நாளே நமக்கு வந்துருச்சு. ஆனா நான் சொல்றது பிசி மட்டும் எடுத்து ட்ரை பண்ணீங்க அப்புட்ன்னா, நமக்கு லாங் ஃபாலோவா இருந்தாலும், நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா, பிசில மட்டும் வரதுக்கான சான்ஸ் அதிகமா இருக்கு. ஸோ இதையும் நீங்க செக் பண்ணி பார்த்துட்டு எடுத்து ட்ரை பண்ணலாம்னு ட்ரை பண்ணுங்க. உங்களுடைய விருப்பம். சரிங்களா? ஸோ இந்த பேட்டர்ன் எப்படி இருக்கு அப்படின்னு பாருங்க. எனக்கு இந்த டைம் ஒண்ணு வந்து பார்த்தீங்கன்னா, 502க்கு 51 அடிச்சு உடனே அடிச்சுட்டாங்க. இந்த 73ம் வர்றதுக்கான சான்சஸ் வந்திருக்கு. அதே மாரி நம்ம சொன்ன 3டி ஃபாலோயிங் நம்பர் சொல்லியிருந்தோம். விருப்பம் உள்ளவங்க எடுத்து ட்ரை பண்ண சொல்லியிருந்தோம். அந்த மாரி எடுத்து ட்ரை பண்றவங்க, நீங்க பாக்ஸா எடுத்து ட்ரை பண்ண முடியாது அப்படின்னு நெனச்சவங்க, 366ன்னு ஒரு சிங்கிள் ஷாட் நம்பர் எடுத்து ட்ரை பண்ணி பாருங்க. சரிங்களா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அனைவரும் வெற்றி பெற வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம்.